ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூட்ரிஷன் வெயிட் லாஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் அந்த ஃபுட்டு எடுக்கும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு பசி அதிகமாகுது, அதாவது காலையில் இந்த ஷேக் மட்டும் எடுத்துகிட்டு இடையில எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த டைமில் எனக்கு இந்த ஷேக் மட்டும் எடுத்ததுக்கப்புறம் இடையில பசிக்குது, எவ்வளோ தான் நான் தண்ணி குடித்தாலும் எவ்வளோ தான் அப்ஃப்ரெஷ் குடித்தாலுமே என்னால் பசி கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நான் பசியும் கண்ட்ரோல் பண்ணணும், எனக்கு வெயிட் லாஸும் ஆகணும், அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோவும் கூட இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணுற போது உங்களுக்கு நார்மலாகவே பசி அதிகமாக இருக்கும். எதனால் பசிக்குது, அந்த பசியை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கான ஃபுட்டு என்னென்ன எடுக்கணும், இதனுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபேட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இந்த ஃபுட்டு எடுக்கும்போது நிறைய பேர் சொல்கிற ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, எனக்கு பசிக்குது, இந்த பசியை நான் கண்ட்ரோல் பண்ணணும், என்னுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட்டும் எனக்கு கிடைக்கணும், அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். காலையில் நீங்கள் ஷேக் எடுக்கிறீங்க, ஒரு 8 மணிக்கு நீங்கள் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறீங்க. ஸோ 8 மணிக்கு ஷேக் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1 hour கழித்து ஒரு அப்ஃப்ரெஷ் எடுக்கணும். இடையில் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா மினிமம் தண்ணி குடிக்க பழகுங்க. உங்களுக்கு இந்த அப்ஃப்ரெஷ் குடிச்சியும் உங்களுக்கு பசித்தன்மை அதிகமாகுது அப்படின்னா அந்த டைமில் மினிமம் நீங்கள் வேக வச்ச எக்கு எடுத்துக்கலாம். முளைக்கட்டி பயிறு, நிலக்கடலை, பாதாம், உதிர்ந்த திராட்சை, வெஜிடபிள்ஸ் சாலடாக அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரே டைமில் எடுக்கணுமா அப்படின்றது கிடையாது. ஏதாவது ஒரு 2 ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், 2 ஸ்நாக்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேயும் ஒரு 2 பீஸு 3 பீஸு அது மாதிரி எடுத்துக்கோங்க. அது எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணி குடிங்க, இல்லைனா அப்ஃப்ரெஷ் எடுத்துக்கோங்க. உங்களுடைய வயிறு நல்லா ஃபுல்ஃபில் ஆகும். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய ஃபைபர் இருக்குது. அதனால உங்களுடைய பசித்தன்மை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஃபுட்டு எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஓகே, காலையில் ஷேக் எடுத்ததுக்கப்புறம் இந்த பசி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் எடுக்க சொல்லிட்டீங்க. ஈவினிங் டைமில் எனக்கு ஒரு 4 மணிக்கு போல் எனக்கு பசிக்குது. அப்போ என்னென்ன ஃபுட் எடுக்கலாம், என்னென்ன ஸ்நாக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, மினிமம் நீங்கள் ஒரு ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கலாம். அது என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஆப்பிள் எடுத்துக்கலாம், ஆரஞ்சு எடுத்துக்கலாம், திராட்சையில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்கிற திராட்சை எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அவகோடா, தர்பூசணி பழம் எடுத்துக்கலாம், கொய்யா காயாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி உங்களுடைய ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸான இது இந்த பழங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் பசிக்குதுன்றதாலையும் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுறாங்க. உடைய பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உடைய வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கும் இந்த ஃபுட் எல்லாமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இது நீங்கள் எடுக்கும்போது அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. அப்போது இது நீங்கள் எடுக்கும்போது ஹெல்த்தியான முறையில் உங்களுடைய வெயிட் லாஸ் குறைக்க முடியும். அப்போது ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பசி அதிகமாக இருக்கா, அப்போது நீங்கள் அந்த ஷேக்கில் என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, ப்ரோட்டீன், ஃபைபர், இது ரெண்டுமே நீங்கள் மார்னிங் ஷேக்கில் ஆட் பண்ணும்போது உங்களுடைய பசித்தன்மை கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் நிறைய பேர் மார்னிங் ப்ரோட்டீன் தான் எடுக்கிறீங்க. ஸோ ப்ரோட்டீன் நீங்கள் எடுக்கிறதுக்கு கூட ஃபைபர் 1 ஸ்கூப் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு பசிக்காமல் இருக்கிறதுக்கும் உங்களுடைய வயிறு ஃபுல்ஃபில் ஆக்கிறதுக்கும் இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நைட்டு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அது தெரியணுமா, என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நைட்டு ஷேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றதும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நிறைய பேர் மார்னிங் ஷேக் ப்ரோட்டீன் மட்டும் எடுக்கிறீங்களா, அப்போது அந்த ப்ரோட்டீன் கூட ஃபைபர் எடுங்க. உங்களுடைய பசித்தன்மையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஃபுட் ஹேபிட் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணணும், உங்களுக்கு பசிக்காமல் இருக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் ஹெல்த்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ப்ராப்பராக என்னென்ன ஃபுட் எடுக்கணும் அப்படின்றதுக்கும் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அப்படின்றதும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பபாய்.